வணக்கம் டாக்டர். ஹலோ டாக்டர், நம்ம ப்ரீவியஸாக பண்ண வீடியோஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் நேர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கொஷினை கேட்குறேன் டாக்டர். இப்போ நம்ம ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜருக்கு வந்து நார்மலாக என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்ல முடியும்? இது ரொம்ப காமனாக கேட்குற கேள்வி தான் இது. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர். நிறையா கருவிகள், நிறையா டீம்ஸு, ஐசியூ ஸ்டே, பிளட் ப்ராடக்ட்ஸு, மருந்துகள், இது எல்லாமே தேவைப்படுறதுனால இது கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ப்ரொசீஜர் தான். என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சொல்ல முடியாது. பட் டிபெண்ட்ஸ் மோர் ஆன் த பேஷண்ட்ஸ் கண்டிஷன். சில பேஷண்ட் வந்து கரெக்டான டைமில் நல்லா இருக்கும்போதே வந்துட்டாங்கன்னா ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சர்ஜரி போகும். சர்ஜரியிலேருந்து ரெக்கவரியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் காஸ்ட் ஆப்வியஸாக வந்து கம்மியாக வரும். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இன்ஃபேக்ட் வந்து எப்படின்னா பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்கும்போது கூட்டிகிட்டு வராங்க. பேஷண்ட்டுக்கு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்ஸோடு கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப சிக்காகவும் நியூட்ரிஷனில் ரொம்ப புவராக கூட்டிகிட்டு வரும்போது ஆப்வியஸாக சர்ஜரியும் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரெக்கவரியும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐசியூ ஸ்டே, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கனால காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு நம்பர்னு பார்க்கும்போது இட் டிபெண்ட்ஸ் எனிவேர் பிட்வீன் 18 to 25 lakhs வரைக்கும் ஆகிற ப்ரொசீஜர் இது. ரொம்ப ஸ்மூத்தாக போகிற பேஷண்ட்ஸ்க்கு அரௌண்ட் 17-18 lakhsலேயே முடித்த பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் ஆவரேஜ் வந்து அரௌண்ட் 22 lakhs to 24 lakhs ஆகிற ப்ரொசீஜர் இது. டாக்டர், இன்னொரு நேர் கேட்டிருக்க கேள்வி, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த காப்பீடு திட்டம் வந்து இதில் கிளைம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி மேஜர் சர்ஜரிஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேஷண்ட்ஸு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நிறைய பேர் நல்லபடி இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் வந்து இந்தந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வர பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில், அதாவது காப்பீட்டு திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணி அதில் அப்ரூவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லபடி பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர், இன்னொரு நேர் வந்து கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி லைஃப் நார்மலாக லீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு. நம்ம வீடியோஸில் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டிரான்ஸ்பிளான்ட்டு பண்ணுறதே வந்து மெயினாக 2 பர்பஸ்க்காக தான். ஒன்று உயிரை காப்பாற்றுறதுக்கு, 2வது நார்மலாக எல்லோரும் மாதிரி வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதோட சக்ஸஸ் எப்போன்னு நாங்கள் சொல்கிறோன்னா, அவங்க நார்மலாக எல்லோரும் மாதிரியும் வாழ ஆரம்பிக்கும் போது தான் வி கிளைம் இட் அஸ் அ டிரான்ஸ்பிளான்ட் அஸ் அ சக்ஸஸ். ஸோ புரியுற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் மாதிரியும் நார்மல் லைஃப் வாழலாம், குடும்ப லைஃப்பும் வாழலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், எல்லோரும் மாதிரியும் வேலைக்கு போகலாம், வரலாம். சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். சுருக்கமாக சொல்ல போனால் எல்லோரும் மாதிரியும் நார்மலாக வாழ்றதுக்காக தான் இந்த ஆப்ரேஷனே பண்ணுறோம். அடுத்த கேள்வி டாக்டர், ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கிட்டு வெளியே போகலாமா, இல்லை ரொம்ப காஷியஸாக இருக்கணுமா, இன்ஃபெக்ஷன் ஆயிருமான்னு பற்றி கேட்டிருக்காங்க. காஷியஸாக இருக்கணும், கரெக்ட். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு வந்து மற்றவங்களோட இன்ஃபெக்ஷன் வரக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். அதுக்குன்னு வீட்டோடு முடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு 2-3 months வந்து இந்த இம்யூனோ சப்ரஷன் லெவலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே வந்து கன்ஃபைன்டாக இருக்கிறது நல்லது. 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து படிப்படியாக வந்து இம்யூனோ சப்ரஷன் சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு தன்மை கம்மி பண்ணுற மருந்துகள்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்ஸ் கேன் ஸ்டார்ட் கோயிங் அவுட் ஆஃப் ஹோம். வெளியெல்லாம் போகலாம், வேலைக்கெல்லாம் போகலாம். என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். பெரிய கூட்டம் இருக்க இடத்துலலாம் வந்து அவாய்ட் பண்ணணும். லைக் சினிமா தேட்ரு, பெரிய பெரிய என்க்ளோஸ்டு க்ரௌடட் பிளேசஸ்ஸு, அந்த மாதிரி இடமெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது 1 year கழித்து வந்து ரொம்பவே இம்யூனோ சப்ரஷனில் கம்மி பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஆஸ்எஃப் எல்லார் பேஷண்ட் மாதிரியும் மேக்ஸிமம் போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் 3 மாதம் கழித்து நீங்கள் வந்து சில மைனர் ப்ரிகாஷன்ஸோட யூ கேன் ஜஸ்ட் லீட் அ நார்மல் லைஃப். யூ கேன் கோ அபவுட் சோஷியலி கோ அபவுட் லைக் எனிபடி எல்ஸ். வாட் இஸ் த சக்ஸஸ் ரேட் ஆஃப் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் என்னென்ன சக்ஸஸ் ஸ்டோரிஸில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா எல்லா டைமும் கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கான லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ப்ரொசீஜர். இன்ஃபேக்ட் வந்து அடல்ட்ஸோட குழந்தைகளுக்கான டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான சக்ஸஸ் ரேட் அதிகம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ரெக்கவர் ஆகிறக்கும், அந்த புண்ணு எல்லாம் கூடுறக்கும் எல்லாமே வந்து
அந்த எக்ஸலண்ட் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கான டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது. நம்ம ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து சுகர் இருக்காது, பிபி இருக்காது, ஸ்மோக்கிங் பிரச்சனை, ட்ரிங்கிங் ஆல்கஹால் பிரச்சனை, ஒபிசிட்டி பிரச்சனை, அப்படி இப்படின்னு அடல்ட்ஸில் பார்க்குற நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லை. அதனால் குழந்தைகளுக்கு வந்து அடல்ட்டை விடவே ஆக்சுவலாக வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கரெக்டான சமயத்தில் நம்ம கண்டுபிடிச்சி நியூட்ரிஷன், குழந்தைகளுக்கான நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய உணவு வந்து கரெக்டாக வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட்டை எதிர்பார்க்கலாம். இன்ஃபேக்ட் வந்து எலெக்டிவ் சர்ஜரிஸில் we can expect more than 95% சக்ஸஸ் ரேட் ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இன் த சில்ட்ரன். இதில் இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் ஒன்று கேட்டகரியில் இன்ஃபேன்ட்ஸ் இருப்பாங்க டாக்டர், பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான கேசஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், பண்ணியிருக்கோம். இன்ஃபேன்ட்ஸ்லேயும் வந்து சில சமயம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படலாம். ஏன்னா வந்து சில வகையான ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்கும். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னால் சில அமினோ ஆசிட்ஸை வந்து பாடி வந்து மெட்டபலைஸ் பண்ண முடியாது, ஆர்கானிக் ஆசிட்யூரியாஸு, அந்த மாதிரி சில வகையான ரொம்ப ரேர் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்குது. கடந்த 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு ரேர் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் குழந்தைய வந்து நாங்கள் பார்த்துட்டு ஒர்க்கப் பண்ணாருங்க. அந்த குழந்தைக்கு வந்து ப்ரோத்ரோம்பின் சி டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரத்தம் உறையிறதுக்கான முக்கியமான ஒரு ப்ரோட்டீன்ஸ், அந்த கோயகுலேஷன் ப்ரோட்டீன் பேர் ப்ரோட்டோமின் சி அப்படிமோ, அது வந்து குழந்தை பிறவியிலேருந்தே இல்லை. அந்த என்ன ஆகுது, அங்கங்கே எல்லாம் ரத்தமெல்லாம் உறைஞ்சி புண்ணாக ஆகுது. அந்த பேஷண்ட் சேலத்துலேருந்து கண்டுபிடிச்சி ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. KMCHல வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா லிவரில் தான் ப்ராப்ளம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இந்த கன்ஜென்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டித்ரோம்பின் சி அப்படிங்கிற இந்த டிஸார்டர் வந்து நம்ம சரி பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எந்தெந்த குழந்தைக்கெல்லாம் வந்து ஒரு 1 year to 1.5 years வரைக்கும் தள்ளி போட முடியுமோ அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை நம்ம தள்ளி போட பார்ப்போம். ஏன் அப்படின்னா 2 காரணம். ஒன்று, இந்த ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துல மெயினாக எல்லா தடுப்பூசியும் போடுவோம். அதனால் நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம கொடுக்குற இம்யூனோ சப்ரஷனால் தடுப்பூசி வந்து எஃபெக்ட் போயிடும். எஃபெக்ட் வேலை செய்யும், பட் நார்மலாக இருக்கிற அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட முடிகிற கேஸ் எல்லாம் ஒரு 15 months வரைக்கும் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் முடிகிற வரைக்கும் வந்து தள்ளி போட பார்ப்போம். 2வது, முடிஞ்ச அளவுக்கு குழந்தை பெருசாகும்போது குழந்தையோட இரத்த குழாய் அதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் சைஸ் பெருசாகவும் மாறிச்சுன்னா நமக்கு டெக்னிக்கலி வந்து இட் பிகம்ஸ் மச் மோர் ஈஸியர். ஹேவிங் செட் தட், நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கன்ஜென்டல் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்க குழந்தைங்கள்லாம் 15 மாதம்லாம் தள்ளி போட முடியாது. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களை வேறு வழி இல்லாமல் நம்ம ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இன்ஃபென்சிலே பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பட் எந்தெந்த கேஸ்லாம் வந்து தள்ளி போட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு குழந்தை ஒரு 10 கிலோ இல்லை 15 மாதம் ஆகிற அளவுக்கு தள்ளி போட முடியுமோ ட்ரை பண்ணுவோம். டாக்டர், இப்போ பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சக்ஸஸ் ரேட் பற்றி சொல்ல முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஆஸ் ஒரு ஜென்ரலாக சொல்ல போனால் இட்ஸ் a வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். அதனால தான் நம்ம பண்ணுறோம். அவ்வளோ செலவு பண்ணி இப்போ இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுற காரணம் இட்ஸ் a வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். பட் என்ன சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்ட்லி வந்து பேஷண்ட்டோட கையிலையும் இருக்குது. பேஷண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வராங்க, அவங்க வரும்போது வந்து என்ன கண்டிஷன், உணவு நல்லா சாப்பிட்டு நியூட்ரிஷன் நல்லா இருக்கா, எத்தனை ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியரில் வராங்க, ஆல்ரெடி எத்தனை தடவை இன்ஃபெக்ஷன் ஆகி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆகி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து டிட்டர்மின்ஸ் அ சக்ஸஸ். அதனால் டிரான்ஸ்பிளான்ட் தேவைன்னு ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டு நியூட்ரிஷன்லாம் ரொம்ப மோசமாகாதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தென் 95% சக்ஸஸ் ரேட் ஃபார் எலெக்டிவ் டிரான்ஸ்பிளான்ட். இதே வந்து ரொம்ப மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகி திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்து பெட் ரிடன் பேஷண்ட்டை கொண்டு வந்து நியூட்ரிஷன் பேடாக இருக்க பேஷண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது சக்ஸஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். பட் ஒரு 70% மினிமம் சக்ஸஸ் ரேட் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ எலெக்டிவ் ப்ரொசீஜர் நம்ம ரெகுலராக பண்ணுறது நம்ம ஹாஸ்பிட்டலில் KMCHல வாட் வி ஆர் சீன் இஸ் இட் இஸ் ஆன் பார் வித் த ஓல்டு ஆவரேஜ் ஆர் இன்ஃபேக்ட் பெட்டர் தேன் தட். அதனால் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் 95% சக்ஸஸ் ரேட் ஃபார் எலெக்டிவ் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர். அதாவது எலெக்டிவாக ப்ராப்பராக பண்ணும்போது 95% சக்ஸஸ் ரேட்டை 1 yearல பார்க்குறோம், அரௌண்ட் 80% at 5 years. இது வந்து திஸ் இஸ் பெட்டர் தேன் த ஓல்டு ஆவரேஜ். இதே வந்து எமர்ஜென்சி அக்யூட் லிவர் ஃபெயிலியர் கேஸில் பண்ணும்போது ஒரு 10% 20% சக்ஸஸ் ரேட் குறையும். ஏன்னா நோயோட தன்மை அந்த மாதிரி. ஸோ நல்லபடி ப்ராப்பராக தேவையான டிரான்ஸ்பிளான்ட்டை வந்து கரெக்டான சமயத்தில் பண்ணால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 95% சக்ஸஸ் ரேட்.
டாக்டர் அடுத்த கேள்வி, ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு மகன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க டாக்டர். அந்த மகன் வந்து ஒரு பாடி பில்டிங்காக இருக்காங்க, லைக் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறவங்க, அந்த ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறவங்க, அந்த வெயிட் லிஃப்டர், அவங்களோட டயட்டே வேறு மாதிரி இருக்கும், வெயிட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க பேக் டு த நார்மல் லைஃப்குள்ளே போக முடியும் டாக்டர்? சரி, நார்மல் லைஃப் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு எப்போ போக முடியும்னா 2-3 வீக்ஸ்லேயே ஆஃபீஸ் போயிடலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வந்து இன்ஃபேக்ட் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க பேஷண்ட்ஸ் பார்த்துட்டேன். ஸோ ஐ திங்க் உங்கள் கொஷின் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒருத்தர் ஜிம்முலாம் பண்ணிகிட்ருக்காருன்னா எப்போ வந்து ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு தான் அவங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாடி பில்டர்ஸ். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாடியில் வந்து நம்ம ஒரு கட்டு கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். தோலில் இருக்கக்கூடிய தையல்லாம் வந்து 10-15 டேஸில் நம்ம எடுத்துருவோம். இருந்தாலும் இன்னொரு லேயர் கீழே மசில்ஸுக்கு வந்து வேறு வகையான தையல் போடுவோம். மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஹீல் ஆகி ஸ்ட்ரென்த் வரக்கு வந்து இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 9 to 12 months. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 to 6 months வந்து ஹெவி ஸ்ட்ரெயினிங் அப்டமனில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அப்டமன் மசில்ஸ்க்கு ஹெவி ஸ்ட்ரெயினிங் கொடுத்தோன்னா அந்த ஹீலிங் ப்ராசஸ் கேன் பி டிஸ்ரப்டட். பேஷண்ட் சரியாக ஹீல் ஆகாமல் இன்சிடென்டல் ஹெர்னியாஸ் வந்துடலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 to 6 months வந்து ஹெவி எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ரொம்ப ஹெவியாக ஜிம்முக்கு போய் ஸ்டெர்னுவஸ் வெயிட் லிஃப்டிங் அதெல்லாமே வந்து மினிமம் வந்து 6 to 12 months நாங்கள் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். மற்றபடி ரெகுலர் அதர் கார்டியோ எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பை 2 to 3 months வந்து தே ஷுட் பி குட் டு கோ. த்ரெட்மில் நடக்கிறது, ரன்னிங், ஜாகிங், ரன்னிங், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 2 to 3 monthsலேயே தே கேன் ரெஸ்யூம். பட் ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, அந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் வந்து இட் ஹேஸ் டு வெயிட் ரியலி 6 to 12 months தே ஹேவ் டு வெயிட். டாக்டர் ரீசெண்டாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் டாக்டர். அதில் வந்து லிவருக்கும் அடிப்படுதுன்னு கேள்விப்படுறோம். அது ஃபேக்டா டாக்டர்? ஆமாம், இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நான் தயவு செஞ்சு இது கேர்ஃபுல்லாக கவனிக்க சொல்லிக்கிறேன். சரி, நம்ம ரோட்டில் தான் நம்ம பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வந்து பைக்கை வந்து எப்படி ஓட்டுறாங்க, நிறைய பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடெண்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். டே டு டே வந்து நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதில் என்னென்னா, லிவர் இஸ் த காமனஸ்ட் ஆர்கன் இன்ஜூர்ட் இன் பிளண்ட் ஆக்சிடென்ட் டு அப்டமன். அதாவது இந்த மாதிரி அடிபடும்போது அப்டமனில் காமனஸ்ட் உறுப்பு எது அடிபடும் அப்படின்னா லிவர் தான். ஏன் அப்படின்னா, ஒன்று லிவர் வந்து ஆக்குபைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% ஆஃப் த ஸ்பேஸ் இன்சைட் த அப்டமன். பெரிய உறுப்பு லிவர் வந்து பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.5 கிலோ 2 கிலோ இருக்கக்கூடிய சைஸ் இருக்கக்கூடிய உறுப்பு அது. ரெண்டாவது வந்து அதோட கன்சிஸ்டன்சி. நீங்கள் மட்டன்லாம் வாங்கும்போது லிவர் பார்த்துக்கலாம் என்ன கன்சிஸ்டன்சி. அது சொல்லப்போனால் ஒரு கெட்டியாக ஒரு கேக்கு மாதிரியான இதுதான். அது கேக்கு மேலே ஒரு சுற்றி வச்சு அடிச்சிங்கன்னா கேக்கு பொடி பொடியாக போகிற மாதிரி அடிபடும் போது லிவர் இன்ஜுரி ஆகுது. என்னென்னா, அது கடவுள் வந்து நமக்கு என்ன நல்லது பண்ணி வச்சுருக்காங்க, லிவர் வந்து அடிபட்டாலும் பயங்கரமாக ப்ளீட் ஆகும். ஆனாலும் தானே வந்து லிவர் ட்ராமாவில் வந்து ப்ளீட் ஆகிறது வந்து தானே வந்து லிவர் கண்ட்ரோல் பண்ணி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. அது காரணம் வந்து அது வந்து இங்கே இருக்கக்கூடிய ரிப் கேஜ்னு சொல்கிறோம்ல, விலா எலும்பு கீழே இருக்குது. அதனால் விலா எலும்பு வந்து அதை வந்து லிவர் வந்து அழுத்தி பிடிச்சிட்ருக்கும். ஸோ ப்ளீடிங் ஆகிற இதை வந்து நம்ம பாடியே வந்து அழுத்தி பிடிச்சி அந்த ப்ளீடிங்கை நிறுத்துகிற மாதிரி கடவுள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது ஒரு அதிசயம்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அடிபட்டும் 95% ஆஃப் த டைம்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணாமல் மேஜர் ட்ராமா லிவரில் வந்து அடிபட்டாலும் 95% ஆஃப் டைம்ஸ் வந்து தானாக வந்து ப்ளீடிங் நின்றும். சில சமயம் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா ப்ளீடிங் ரொம்ப சிவியராக இருக்கும், இருந்தால் உயிருக்கே ஆபத்த முடியலாம். ஒரு 5 to 10% ஆஃப் த கேசஸில் வந்து அந்த ப்ளீடிங்கை நம்ம வந்து இன்டர்வென்ஷன் பண்ணி நிறுத்த வேண்டியது இருக்கும். சில சமயம் வந்து நம்ம ஆன்ஜியோன்னு சொல்கிறோம். ஆன்ஜியோன்னு நீங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆன்ஜியோன்னா அந்த ஒயர் போட்டு அந்த இரத்த குழாய்க்குள்ளே ஒரு ஸ்பெஷலான ஒயர் போட்டு அதில் எங்கேருந்து ப்ளீடிங் வருதோ அந்த ப்ளீடிங் பாயிண்ட்டை மட்டும் பிளாக் பண்ணி ப்ளீடிங்கை நிறுத்தலாம். சில சமயம் வந்து 100ல் ஒருத்தங்க 2 பேர்த்துக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த அடிபட்ட போர்ஷனை வந்து வெளியில் எடுத்து அந்த ப்ளீடிங்கை நிறுத்த வேண்டியது இருக்கலாம். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் லிவர் வந்து ரொம்ப காமனாக வந்து ஆக்சிடென்ட்ஸில் அடிபடும். கடவுள் புண்ணியத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து தானாக நின்றுக்கும் ப்ளீடிங். சில சமயம் வந்து ஆன்ஜியோ பண்ணியோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணியோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கலாம். 1-2 பேர் வந்து சிவியராக அடிபட்டவங்க காப்பாற்ற முடியாமல் டெத்தும் கூட ஆகலாம். அதனால் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் என்னோடய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்,
தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹெல்மெட் முக்கியமோ அதே மாதிரி கேர்ஃபுல்லாக ஓட்டுறது முக்கியம். நீங்கள் கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா லிவருக்கு வந்து நம்ம ஹெல்மெட் மாதிரி எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஸோ லிவரில் அடிபட்டால் இட் கேன் பி லைஃப் த்ரெட்டனிங். தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். டாக்டர், இந்த லிவரில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் டாக்டர்? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிங்க. இது வந்து லிவரில் ப்ராப்ளம்னாவே வந்து காலங்காலமாக வந்து நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்து இப்போ பாட்டி முதல்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க முதல்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் முதல்கொண்டு எல்லோரும் வந்து இதை சாப்பிடாதா அதை சாப்பிடாதா அது பண்ணணும் இதை பண்ணணும் இதை தொற்றாதா அப்படி இப்படின்னு வந்து நிறைய வந்து மிஸ்கன்செப்ஷனால் வந்து ஒரு தப்பான அட்வைஸ் கொடுத்துட்றாங்க லிவர் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து. அதனால் என்ன காமனாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தடவை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் ஈனால் ஒரு ஏனால் வர ஜாண்டிஸ் வந்தால் தானாக ஒரு வாரம் 10 நாளில் சரியாகிற பேஷண்ட்ஸு இந்த மாதிரி கன்செப்ஷன்ஸ்னால் 10 கிலோ 12 கிலோ 15 கிலோ எல்லாம் வந்து ஒரு மாதத்தில் லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வி ஹாவ் டு கிளியர் தட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் ஃபுட் இன்டேக் இன் லிவர் ப்ராப்ளம் பேஷண்ட்ஸ். ஸோ கிளியராக வந்து என்ன அப்படின்னா, இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் இல்லை சிரோசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து மாத்திரை மருந்தை விட கரெக்டான ஃபுட்டு தான் இம்பார்ட்டண்ட். மாத்திரையே நீங்கள் 2 நாள் ஸ்கிப் பண்ணாலும் ஐ ரியலி டோன்ட் மைண்ட். பட் நீங்கள் கரெக்டான ஃபுட்டை சாப்பிட்ணும், சொல்கிற ஃபுட்டை கரெக்டான நியூட்ரிஷியஸ் டயட்டை சாப்பிட்ணுன்னு நான் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் அட்வைஸிங் தெம். என்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, இதுதான் நம்ம கேள்வி. ஸோ சுருக்கமாக சொன்னால், இந்த லிவர் சிரோசிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு டேக் லாட் ஆஃப் பிளான்ட் டிரைவ் ப்ரோட்டீன்ஸ். பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிடணும். என்ன அப்படின்னா, எல்லா வகையான பருப்பு ஐட்டம், கொள்ளு பருப்பு, பாசிப்பருப்பு, மஞ்சப்பருப்பு, சுண்டல், பட்டாணி, பீன்ஸு, அவரைக்காய், இந்த மாதிரி எனி சார்ட் ஆஃப் பிளான்ட் டிரைவ் ப்ரோட்டீன்ஸ். இந்த இது வந்து மெயினாக வெஜிடேரியன் சொல்கிறீங்களா டாக்டர்? வெஜிடேரியன், ஆமாம், வெஜிடேரியன் ப்ரோட்டீன் தான் டெஃபினட்டாக குட் ஃபார் லிவர். நான்வெஜ் சாப்பிடலாமாங்கிறது ஐ வில் கம் டு இட். ஸோ 3 வேளையும் ஐ ப்ரிஸ்கிரைப், ஐ அட்வைஸ் தம் டு டேக் சம் ஃபார்ம் ஆஃப் த பிளான்ட் ப்ரோட்டீன். 3 வேளையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். டேக் லாட் ஆஃப் எக்ஸ். மஞ்சள் எடுக்கலாமா அப்படின்னா, மஞ்சள் எடுத்தாலும் எடுக்காட்டியும் அது பெரிய வித்தியாசம் கிடையாது. எடுத்தாலும் ஓகே, எடுக்காட்டியும் அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே. அட்லீஸ்ட் 2 to 4 eggs per day. லாட் ஆஃப் கர்ட். தயிரில் வந்து நிறையா ஒரு கமன்சால் பாக்டீரியான்னு சொல்லுவோம், நல்ல பாக்டீரியா அதில் இருக்குது. அது வந்து போய் நம்ம குடலில் இருக்கக்கூடிய தீமைக்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த நல்ல பாக்டீரியா வந்து போய் அதை பாப்புலேட் பண்ணிச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர்றது கம்மியாகும். நல்ல தயிர், பிளான்ட் ப்ரோட்டீன்ஸு, எக்கு, இதெல்லாம். நான்வெஜ் சாப்பிட்லாம். இது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, நான்வெஜ் தொற்றக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, கண்டிப்பாக சாப்பிட்லாம். பட் இன் மாட்ரேஷன். பிளான்ட் ப்ரோட்டீன் அளவுக்கு வந்து இட்ஸ் அனிமல் ப்ரோட்டீன் இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ். எஸ்பெஷலி ரெட் மீட் வந்து இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ். அதனால் ஃபிஷ் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் ரொம்ப நல்லது இந்த சிரோட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஒரு 2 to 3 times a day வீக் வந்து தே கேன் டேக் நான்வெஜ், எஸ்பெஷலி சீ ஃபுட் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் குட். என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உப்பு வந்து எஸ்பெஷலி வந்து இந்த சிரோசிஸ் வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து வயிற்றில் நீர் வந்துருச்சு, கால் வீங்கிருச்சு, அப்படிங்கும்போது நம்ம வந்து உப்பு அளவை வந்து நம்ம இன்டேக்கை கம்மி பண்ணணும். நார்மல் சவுத் இந்தியன் டயட்டில் வந்து வாட் வி சி இஸ் வி ஹாவ் அரவுண்ட் இன்டேக் இஸ் அரவுண்ட் 8 grams ஆஃப் சால்ட். 5 to 8 grams ஆஃப் சால்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி வயிறில் வந்து நீர் வந்துச்சு, காலில் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா வி ஹாவ் டு லிமிட் த சால்ட் இன்டேக் டு அரவுண்ட் 4 to 5 grams per day. ஸோ ரஃபாக வந்து ஆஃப் ஆஃப் த டெய்லி சால்ட் நம்ம யூசேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்தளவுக்கு சால்ட்டை வந்து குறைச்சிக்கணும். வாட்டர் அதே மாதிரி கால் வீக்கம், வயிறு வீக்கமெல்லாம் வந்த பேஷண்ட்ஸ் வந்து அபவுட் 1 to 1.5 liters ஆஃப் வாட்டர் ஃப்ளூயிட் இன்டேக் பர் டேயோடு நிறுத்திக்கணும். இதுக்கு மேலே அதிகமாக ஃப்ளூயிடு 1.5 லிட்டருக்கு மேலே ஃப்ளூயிட் எடுக்கும்போது வயிற்றுலேயும் கால்லேயும் வந்து தண்ணியெலாம் சேர்ந்து ப்ராப்ளம் கொடுக்கும். டாக்டர், நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ்லேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அன்ஃபர்கட்டபிள் பேஷண்ட்ஸ்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க டாக்டர்? நிறைய டே டு டே பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து வியப்படையமான பேஷண்ட்ஸ் தான் நிறைய பார்க்குறோம். நீங்கள் டக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது
வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுன்னு பார்த்தா ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, ஒரு 10 இயர் ஓல்டு குழந்தை. சேலம் தருமபுரி ஏரியாவிலேருந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு வந்து பேங்க்ரியாட்டோ பிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு அரிய வகையான சைல்டுஹுட் கேன்சர், குழந்தையிலே வரக்கூடிய கேன்சர். அது வந்து லட்சத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்க ஊரில் எப்பாச்சும் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த இது வந்துருச்சு. லக்கிலி வந்து அவங்க இங்கே நம்ம KMCH வந்தனால அது டயக்னோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இருந்தனால நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அதுக்குன்னு வந்து ப்ரிஸ்கிரைப்டாக கைட்லைன்ஸ் கொடுக்குற அளவுக்கான கீமோதெரப்பிலாம் இல்லை. இருந்தாலும் we have very good மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட். அதனால் அவங்க வந்து மெடிக்கல் கீமோதெரப்பிலாம் கொடுத்து கட்டி வந்து வந்த புதுசில் வந்து இப்போ கணையை சுற்றி இருக்க ரத்த குழாய், லிவருக்கு போகிற ரத்த குழாய் எல்லாத்தையுமே வந்து இன்வால்வ் பண்ணிடுச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து ஒரு 6 தடவை 7 தடவை கீமோதெரப்பி கொடுத்து ரெடி பண்ணி குறைச்சி அந்த பாப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி விப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து கட்டியை வந்து நம்ம வெளியில் எடுத்து பண்ணிட்டோம். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பாப்பா வந்து 6-7 தடவை கீமோதெரப்பி கொடுக்கணும். அமேசிங் ரெசைலன்ஸ். அவ்வளோ தடவை வந்து கீமோதெரப்பி கொடுத்து முடி கொட்டி காம்ப்ளிகேஷன் வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் வரும்போது அந்த பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு தான் வரும். டாக்டர் எனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு வருது. ஆப்ரேஷன் முடிஞ்சு கடவுள் புண்ணியத்தில் வந்து நல்லபடி ரெக்கவரி ஆகி இப்போ வந்து 1 or 2 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அது முகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து மீண்டு வந்து ஒரு தைரியமாக வந்து மீண்டு வந்து இருக்கிறது பார்த்தாவே நமக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங்காகவும் இருக்குது. அதனால் ஐ கான்ட் ரியலி ஃபர்கெட் திஸ் லிட்டில் சைல்டு அண்ட் த பேரண்ட்ஸ். நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து சென்னைக்கு போய் ரொம்ப பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் we have also given our best and we really want them to do well. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதே நமக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தட்ஸ் அ வெரி வெரி அன்ஃபர்கெட்டபிள் பேஷண்ட் who I have at the moment. இன்னொரு அன்ஃபர்கெட்டபிள் பேஷண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு கிட், அவனுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சேலம் தாண்டி ஆத்தூர் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு கிட்டு திடீர்னு விளையாண்டு இருந்தவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, லிவர் ஃபெயிலியர் ஆகி எல்லாம் மயக்கமாயிட்டான். இனிஷியலாக சேலத்தில் பார்த்துட்டு அப்புறம் முடியாதுன்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு KMCHக்கு அனுப்பிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து we got excellent group of hepatologist, both adult and pediatric இருக்கனால we were able to diagnose the problem. We got excellent ICU doctors. அவங்க வந்து they were able to treat the child who was very very sick. அடுத்த 6 மணி நேரத்தில் வந்து இறந்துருவான் அப்படிங்கிற கிட்ட வந்து they were able to sustain him for 1 or 2 days. மதர் வந்து லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணால மதர் முன் வந்தாங்க. மதரோட ஒரு பகுதி லிவர் எடுத்து குழந்தைக்கு வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அருமையான ரெக்கவரி. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தா யாருமே வந்து இந்த பையனுக்கு வந்து ஒரு சளி பிடிச்சிது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சளி பிடிச்சிருந்தா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையான ரெக்கவரி. அதில் என்ன எனக்கு அன்ஃபர்கெட்டபிள்னா, எனக்கு அந்த கிட்டு வந்து ரெக்கவர் ஆனதே ரொம்ப சந்தோஷம்தான். அதை விட சந்தோஷம் என்னென்னா, அவங்க ஃபேமிலியே வந்து கோயம்புத்தூருக்கு மாற்றி வந்துட்டாங்க. எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கிட்டேயே இருக்கலாம் அப்படின்னு மாற்றி வந்துட்டாங்க. ஈ பிகேம் ஸோ அட்டாச் டு மீ. அதனால் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுட்டு எங்கள் ஸ்கூல் என்னன்னு தெரிஞ்சிட்டான். நான் மணி செகண்டரி ஸ்கூலில் படித்தேன்னு தெரிஞ்சோடனே அவனும் போய் நான் டாக்டர் சார் படித்த ஸ்கூல் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு போய் எங்கள் ஸ்கூல்லே போய் ஜாயின் பண்ணிட்டான். அதனால் எனக்கு அதை விட ஒரு பயங்கரமான திருப்தி வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஹீரோவாக பார்க்குறான்னு என்ன தெரியல, ஒரு க்யூரியாசிட்டி என்னன்னு தெரியல. எங்கள் ஸ்கூல்லே போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இன்னும் டபுள் மகிழ்ச்சி. கடவுள் புண்ணியத்தில் அந்த ஃபேமிலி போத் த டோனர் மதர் அண்ட் கிட் 2 பேரும் எக்ஸ்ட்ரீம்லி டூயிங் வெல். ஐ டோன்ட் திங்க் எனிபடி இன் த ஸ்கூல் நோஸ் தட் ஹி இஸ் அ டிரான்ஸ்பிளான்ட் கேண்டிடேட். அந்த அளவுக்கு இஸ் லைக் எனி அதர் கிட். ஸோ தட்ஸ் அ வெரி வெரி அன்ஃபர்கெட்டபிள் kid that I was part of. I really thank God for that. டாக்டர், நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ்லேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அன்ஃபர்கெட்டபிள் பேஷண்ட்ஸ்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க டாக்டர்? நிறைய டே டு டே பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து வியப்படைகிற மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நிறைய பார்க்குறோம். நீங்கள் டக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுன்னு பார்த்தா ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, ஒரு 10 இயர் ஓல்டு குழந்தை. சேலம் தருமபுரி ஏரியாவிலேருந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு வந்து
பேங்க்ரியாட்டோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு அரிய வகையான சைல்டுஹுட் கேன்சர், குழந்தையிலே வரக்கூடிய கேன்சர். அது வந்து லட்சத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்க ஊரில் எப்பாச்சும் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த இது வந்துருச்சு. லக்கிலி வந்து அவங்க இங்கே நம்ம KMCH வந்தனால அது டயக்னோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இருந்தனால நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அதுக்குன்னு வந்து ப்ரிஸ்கிரைப்டாக கைட்லைன்ஸ் கொடுக்குற அளவுக்கான கீமோதெரப்பிலாம் இல்லை. இருந்தாலும் we have very good மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட். அதனால் அவங்க வந்து மெடிக்கல் கீமோதெரப்பிலாம் கொடுத்து கட்டி வந்து வந்த புதுசில் வந்து இப்போ கணையை சுற்றி இருக்க ரத்த குழாய், லிவருக்கு போகிற ரத்த குழாய் எல்லாத்தையுமே வந்து இன்வால்வ் பண்ணிடுச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து ஒரு 6 தடவை 7 தடவை கீமோதெரப்பி கொடுத்து ரெடி பண்ணி குறைச்சி அந்த பாப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி விப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து கட்டியை வந்து நம்ம வெளியில் எடுத்து பண்ணிட்டோம். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பாப்பா வந்து 6-7 தடவை கீமோதெரப்பி கொடுக்கணும். அமேசிங் ரெசைலன்ஸ். அவ்வளோ தடவை வந்து கீமோதெரப்பி கொடுத்து முடி கொட்டி காம்ப்ளிகேஷன் வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் வரும்போது அந்த பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு தான் வரும். டாக்டர் எனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு வருது. ஆப்ரேஷன் முடிஞ்சு கடவுள் புண்ணியத்தில் வந்து நல்லபடி ரெக்கவரி ஆகி இப்போ வந்து 1 or 2 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அது முகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து மீண்டு வந்து ஒரு தைரியமாக வந்து மீண்டு வந்து இருக்கிறது பார்த்தாவே நமக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங்காகவும் இருக்குது. அதனால் ஐ கான்ட் ரியலி ஃபர்கெட் திஸ் லிட்டில் சைல்டு அண்ட் த பேரண்ட்ஸ். நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து சென்னைக்கு போய் ரொம்ப பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் we have also given our best and we really want them to do well. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதே நமக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தட்ஸ் அ வெரி வெரி அன்ஃபர்கெட்டபிள் பேஷண்ட் who I have at the moment. இன்னொரு அன்ஃபர்கெட்டபிள் பேஷண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு கிட், அவனுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சேலம் தாண்டி ஆத்தூர் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு கிட்டு திடீர்னு விளையாண்டு இருந்தவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, லிவர் ஃபெயிலியர் ஆகி எல்லாம் மயக்கமாயிட்டான். இனிஷியலாக சேலத்தில் பார்த்துட்டு அப்புறம் முடியாதுன்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு KMCHக்கு அனுப்பிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து we got excellent group of hepatologist, both adult and pediatric இருக்கனால we were able to diagnose the problem. We got excellent ICU doctors. அவங்க வந்து they were able to treat the child who was very very sick. அடுத்த 6 மணி நேரத்தில் வந்து இறந்துருவான் அப்படிங்கிற கிட்ட வந்து they were able to sustain him for 1 or 2 days. மதர் வந்து லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணால மதர் முன் வந்தாங்க. மதரோட ஒரு பகுதி லிவர் எடுத்து குழந்தைக்கு வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அருமையான ரெக்கவரி. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தா யாருமே வந்து இந்த பையனுக்கு வந்து ஒரு சளி பிடிச்சிது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சளி பிடிச்சிருந்தாங்க கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையான ரெக்கவரி. அதில் என்ன எனக்கு அன்ஃபர்கெட்டபிள்னா, எனக்கு அந்த கிட்டு வந்து ரெக்கவர் ஆனதே ரொம்ப சந்தோஷம்தான். அதை விட சந்தோஷம் என்னென்னா, அவங்க ஃபேமிலியை வந்து கோயம்புத்தூருக்கு மாற்றி வந்துட்டாங்க. எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கிட்டேயே இருக்கலாம் அப்படின்னு மாற்றி வந்துட்டாங்க. ஈ பிகேம் ஸோ அட்டாச் டு மீ. அதனால் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுட்டு எங்கள் ஸ்கூல் என்னன்னு தெரிஞ்சிட்டான். நான் மணி செகண்டரி ஸ்கூலில் படித்தேன்னு தெரிஞ்சோடனே அவனும் போய் நான் டாக்டர் சார் படித்த ஸ்கூல் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு போய் எங்கள் ஸ்கூல்லே போய் ஜாயின் பண்ணிட்டான். அதனால் எனக்கு அதை விட ஒரு பயங்கரமான திருப்தி வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஹீரோவாக பார்க்குறான்னு என்ன தெரியல, ஒரு க்யூரியாசிட்டி என்னன்னு தெரியல. எங்கள் ஸ்கூல்லேயே போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இன்னும் டபுள் மகிழ்ச்சி. கடவுள் புண்ணியத்தில் அந்த ஃபேமிலி போத் த டோனர் மதர் அண்ட் கிட் 2 பேரும் எக்ஸ்ட்ரீம்லி டூயிங் வெல். I don't think anybody in the school knows that he is a transplant candidate. அந்த அளவுக்கு he is like any other kid. So that's a very very unforgettable kid that I was part of. I really thank God for that. அமெரிக்காவுக்கு போயிட்டு நான் 2015 வந்து சென்னையில் இருக்கும்போது ஒரு மேஜர் ஃப்ளட்டு 2015 சென்னை ஃப்ளட்ஸ் வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு 1 வீக் வந்து டோட்டலாக வந்து கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடுச்சு. மெதுவாக வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே இருந்த ஹாஸ்பிட்டல் வாஸ் வெரி பேட்லி அஃபெக்டட் பை த ஃப்ளட். அப்போ தான் வந்து 1 வீக் கழித்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக ஆரம்பித்து உட்காந்துருந்தோம். ஹாஸ்பிட்டலில் எல்லாமே போயிடுச்சு. எல்லோரும் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு இடத்துல எல்லாம் உட்காந்துருந்தோம். செக்யூரிட்டி வந்தார். சார் உங்களுக்கு பார்க்குறக்கு யாரோ வந்திருக்காங்க, உள்ளே அனுப்பானா. இல்லை சார் அவ்வளோ பேர்த்து அனுப்ப முடியாது. என்ன சொல்கிறாரு அவங்க என்ன அப்படின்னு நானும் போய் பார்க்க போனால் ஒரு பெரிய கூட்டமே நிற்குது.
என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க ஊட்டியிலேருந்து இந்த பேஷண்ட்ஸு வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு டெம்போ ட்ராவலர் வச்சு ஒரு நிறையா பேர் ஒரு பெரிய குரூப்பே கிளம்பி வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்னாச்சு என்னென்னா கையில் ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸு, கிராசரிஸு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து சென்னையில் ஃப்ளட்ஸ் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. நம்ம டாக்டர் அங்கே இருக்கார், நம்ம டாக்டர் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் வந்து அஃபெக்டடு, நல்லா இருக்காரா இல்லையான்னு கம்யூனிகேஷன் இல்லை. என்னென்னு வந்து 2-3 டேஸ் பார்த்துருக்காங்க. அந்த ஆங்ஸைட்டியில் ஊரே கிளம்பி வந்துட்டாங்க ஒரு இதை பிடிச்சி. சென்னையில் வந்து ஃப்ளட்ஸ்னால ஒன்றும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எதுவும் காய்கறிலாம் வரலான்னு கேள்விப்பட்டாங்களாமா. ஒன்று ஊட்டியிலேருந்து எல்லா காய்கறி அது இதெல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ஐ வாஸ் ஷாக்டு ஆஸ் வெல் அஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ். பேஷண்ட்ஸ் நம்ம மேலே இவ்வளோ இது வச்சு பாசம் வச்சுருக்காங்களேங்கிறது வந்து நினச்சா ஒரு மாதிரி இலகி மனசே இலகிருச்சு. அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருந்துச்சு. சரி, நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மேலே இவ்வளோ இதாக இருக்காங்க. ஸோ ஹீ கன்யூஸ் டு பி ஒரு ப்ரெஷஸ் பேஷண்ட் டு மீ. கடவுள் புண்ணியத்தில் தே ஆர் ஆல் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அதுக்கு நான் ஆண்டவனுக்கு தான் நான். இன்னொரு பேஷண்ட் வந்து நம்ம KMCHல ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, ஒரு 26 வீக்ஸ் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து திடீர்னு வந்து பேங்க்ரியாஸ் வீக்கம், பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லணும்னா கணையம் வீக்கம் வந்துருச்சு. கணையம் வீக்கம் ASTS சில சமயம் வந்து லைஃப் த்ரெட்னிங்கில் இருக்கலாம். ப்ரெக்னென்சியில் வரும்போது உன்னி ப்ராப்ளம் தான். ASTS ப்ரெக்னென்சி அப்புறம் 2 உயிர் இன்வால்வ்டுங்கும்போது உன்னி தான். அந்த லேடிக்கு வந்து பேங்க்ரியாட்டிஸோடு வந்தாங்க. நாங்கள் பார்த்தோம், டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா ஒரு கோலிடாக்கல் சிஸ்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படின்னா என்னென்னா பித்தக்குழாய் வந்து பலூன் மாதிரி பிறவிலே வந்து ஊதிக்கும். நார்மலாக வந்து ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். இது வந்து பலூன் மாதிரி விரிஞ்சிட்டே போய் இவ்வளோ பெருசு ஒரு பால் மாதிரி ஆயிரும். பித்தக்குழாய் பைல் டக்ட் அதுதான் பித்தக்குழாய்ன்னு சொல்கிறோம். அது ஸ்ட்ரா மாதிரி இல்லாமல் அது வந்து இப்படி பலூன் மாதிரி ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து பித்தமெல்லாம் தேங்கி நின்று ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். சில ஸ்டோன்ஸ் போய் பேங்க்ரியாஸ் அடைச்சிட்டு பேங்க்ரியாட்டிஸ் காஸ் பண்ணும், இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம், ஜாண்டிஸ் எல்லாம் காஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் அந்த லேடியை பார்த்தோம். பேங்க்ரியாட்டிஸ் வந்து எப்படியோ மருந்துகளே வந்து சரியாயிடுச்சு. ஆனால் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி பேங்க்ரியாட்டிஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுறது தான் சேஃபர் அப்படிங்கிறது நாங்கள் முடிவு பண்ணோம். ஃபேமிலிகிட்ட பேசணும், இந்த மாதிரி தான் இருக்குமா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டா பெட்ரு அப்படின்னு சொன்னோம். பொதுவாக வந்து அது ப்ரெக்னன்சி அப்போது இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மேஜர் சர்ஜரிங்கும் போது பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் இந்த பேஷண்ட் வந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் சார், நீங்கள் வாட் எவர் தி பெஸ்ட் யூ திங்க் யூ ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னாங்க. நம்ம திருப்பூரன் உடம்புலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு பண்ணினோம். கடவுள் புண்ணியத்தில் அந்த கோலிடாக்கல் சிஸ்ட் எக்ஸெஷன் சொல்லக்கூடிய அது ஒரு டெக்னிக்கலி ஒரு நுணுக்கமான சர்ஜரி அது பண்ணினோம். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடி போச்சு. பேஷண்ட் ரெக்கார்டு எக்ஸ்ட்ரீம்லி வெல். ப்ரெக்னன்சியும் நல்லபடி கண்டினியூ ஆகி குழந்தையும் ஒரு அருமையான ஒரு பெண் குழந்தையும் ஷி வாஸ் ஏபிள் டு கிவ் பர்த் டு. இதில் என்ன அப்படின்னா அப்புறம் வந்தாங்க ஒரு நாள், தேவர் ஆல் வெரி ஹாப்பி. சரி, நான் ஆக்சுவலாக நம்ம என்ன பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினச்சின்னா, தென் ஐ கேம் டு நோ தட் அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் நல்லா போய் டிஸ்சார்ஜ் ஆனப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, பிறக்கிற குழந்தைக்கு வந்து சாரோட பேர் தான் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. அது எனக்கு தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேஷண்ட் வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் நான் கூட யோசிச்சேன், எப்படா பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி நம்ம பேர் வைப்பாங்க? இன்னும் உடனே அவங்க அப்படியே அது இதுன்னு எல்லாம் பண்ணிக்காங்க. பாரின்னு பேர் வரணுன்னாங்க, இன்னும் பாரிகா தேவி அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் சர்ப்ரைஸ் அண்ட் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ். இப்படி கூட பேர் வைப்பாங்களான்னு. ரொம்ப நல்லா இருக்குது. பாரிகா தேவிங்கிறது ரொம்ப இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நேம். நான் படித்து பார்த்தா அது காட் அ வெரி டீப் மீனிங் டு தட் நேம் ஆல்சோ. ஸோ மோர் தென் தட் நம்மளை ஞாபகம் வச்சு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி அன்ஃபர்கெட்டபிள் டு மீ. இட்ஸ் அ ஹானர் ஃபார் மீ. இட்ஸ் அ ஹானர் ஃபார் மீ அண்ட் ஐ ரியலி am grateful to that family for that honor. And it's a very precious patient and the child for him. Beautiful kid, beautiful, adorable kid she has become. அதனால் இதெல்லாமே வந்து ஐ திங்க் இட்ஸ் அ காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு கிவ் திஸ் சர்வீஸ். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தட். இன்னொரு பேஷண்ட்டை வந்து நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அது வந்து ரொம்ப புவர் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பேஷண்ட் தான். இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து முனிசிபல் கார்ப்பரேஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு
ஃபேமிலியோட கிட்டு. அந்த பையனுக்கு 3.5 வயசு. அந்த பையனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா சின்ன வயசுலேருந்தே இச்சிங், அதாவது ஜாண்டிஸ் அண்டு இச்சிங், எப்போவுமே வந்து பயங்கரமான அரிப்பு இருக்கக்கூடிய அந்த வியாதி. அது பேர் வந்து பிஃபிக் அப்படிம்போம். உடம்பு ஃபுல்லாக இச்சிங். ப்ரோக்ரெசிவ் ஃபெமிலியல் இன்ட்ராபேட்டிக் கோலிஸ்டேசிஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான குழந்தைகளுக்கான வர வியாதி. அதில் வந்து என்னென்னா பித்த நீர் வந்து லிவர்லேருந்து வெளியேறாது. பித்த நீரில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பிளட்டில் கலந்து பயங்கரமாக இச்சிங் காஸ் பண்ணும். அந்த குழந்தை எப்போவுமே இது வரைக்கும் அந்த 3 வருஷமாக எப்போவுமே அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. இல்லைனா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் 24 hours இச் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அவன் என்ன பண்ணுவானாமா, போய் இச்சிங் வந்து ப்ரஷ்ஷு யூஸ்லாம் எடுத்து சொரிஞ்சு, அதுவும் பார்த்தாம செங்கல் எடுத்து வச்சுக்குவானுங்க அந்த குழந்தை. செங்கல் வச்சு உடம்பெல்லாம் தேய்ப்பான்னு. அந்த குழந்தை வரும்போது உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. ஸோ என்ன வியாதிங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான். அப்பா அம்மா கொடுக்கலாமான்னு பார்த்தோம். ஒரு சில காரணங்களால அப்பா அம்மானால கொடுக்க முடியல. ஐ திங்க் அவங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகலன்னு நினைக்கிறேன். பாட்டி வந்து அழுச்சு, ஐயோ என் குழந்தை என் பேரனை மட்டும் எப்படியாச்சும் சரி பண்ணி கொடுத்துருங்க, என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னா சரி பாட்டிக்கு டெஸ்ட் பண்ணோம். பாட்டிக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த பாட்டியோட லிவர் எடுத்து வச்சோம். அருமையான ரெக்கவரி. காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் தான். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு தே ஹேவ் அ இன்னரண்ட் கெப்பாசிட்டி டு ஹீல் வெல். அதனால் நல்ல கடவுள் புண்ணியத்தில் த ஹீலிங் வாஸ் குட், ரெக்கவரி வாஸ் குட். இப்போ அவங்க அம்மா தான் அந்த பாட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்து அவங்க பாட்டிக்கு வந்து ஆச்சரியம். ஏன்னா அவங்க பார்த்ததுலே முதல் தடவை பேசாமல் படுத்துட்ருக்கான் நம்ம குழந்தை. ஸோ அந்த ஃபேமிலி வந்து அவங்க முகத்தில் இருந்த அந்த ரிலீஃப், சை ஆஃப் ரிலீஃப்னு சொல்லுவாங்களே, அந்த ஜாய் வந்து என்னால் உன்னி மறக்க முடியல. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நிம்மதியாக ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்க முடிஞ்சு அப்படின்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான், அந்த வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துக்காம தான் நிம்மதியாக முதல் தடவை தூங்குறான். அது நினைக்கும் போது உண்மையாகவே வந்து அந்த பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மேலே ரொம்பவே ஒரு மதிப்பு வந்துச்சு. இந்த ஃபேமிலிக்கு அவனோட அக்காவும் இதே வியாதி வந்து செத்து போயிட்டாங்க. அந்த பேபி வந்து இறந்துருச்சு. காசஸ் டெத்தா டாக்டர்? காசஸ் டெத். ஸோ இவன் தான் இட்ஸ் ஒன்லி சைல்டு ஃபார் தட் ஃபேமிலி. அவனும் ரொம்ப அவதிப்படுறான். அந்த சைல்டை வந்து இந்த மாதிரி பண்ணி காப்பாற்ற முடிஞ்சு, மோர் தென் காப்பாற்ற முடிஞ்சு, அவன் நிம்மதியாக தூங்க முடிஞ்சு, நிம்மதியாக வந்து எல்லா கிட்ஸ் மாதிரியும் ஏதோ ஒரு வேலை பண்ணி ஃபோனை வச்சு அவன் டெம்பிள் ரன் விளையாண்டான் அடுத்த நாள். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வி தேங்க் காட் ஃபார் கிவிங் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு see these things. அதனால் தட் வாஸ் another unforgettable patient. another interesting ஒரு பேஷண்ட் வந்து, இந்த பேஷண்ட் வந்து ஒரு கிட்டு, ஐ திங்க் ஒரு 10-year-old கிட்டுன்னு நினைக்கிறேன். சுடான்கிற கண்ட்ரிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுக்கு வந்து போர்ட்டல் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவருக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் வந்து பிறவிலே வந்து அடைப்பு. அதனால் வந்து லிவருக்கு போகிற ரத்தம் வந்து மற்ற இடத்துலலாம் வந்து பைபாஸ் ஆகி போயிடும். பாடி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். பட் லிவருக்கு ரத்தம் போகலை அப்படின்னா நார்மல் க்ரோத் இருக்காது. ஸோ என்னடா தம்பி எதுக்கு அவனை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான். அவனோட தங்கச்சி வந்து அவனோட ஹைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவனுக்கு வந்து மென்டலி வந்து அவனை பாதிச்சிருச்சு. ஸோ இஸ் அப்செட். இதுக்கு என்னாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அங்கேயே பண்ணி பார்த்துருக்காங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பார்த்ததில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மீசோரெக்ஸ் ஷண்ட் அப்படின்னு ஒரு புது ப்ரொசீஜர் இருக்குதுங்க. அது பொதுவாக நம்ம கண்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு நிறையா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. லக்கிலி வந்து ஒரு சீனியர் சர்ஜன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா வந்து, இந்த இந்தியன் தான், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சர்ஜன். அவர் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த ஷண்ட் ப்ரொசீஜர் பற்றி ஒரு தடவை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணார். அது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பேஷண்ட் வந்துச்சு. ஸோ ஐ தாட் ப்ராப்ளி இந்த ஷண்ட் வந்து இந்தியாவில் பண்ணதில்லை, பட் ஆனால் வந்து வி நோ வாட் இஸ் டு பி டன், அது பண்ணலாம் அப்படின்னு ஃபேமிலிகிட்ட சொன்னோம். தே ஆல் அக்செப்டட். அதனால் கழுத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஜூகுலர் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பை எடுத்து இந்த குடலுக்கு போகிற இரத்த குழாய்க்கும் லிவருக்கு உள்ளே இருக்க இரத்த குழாய்க்கும் ஒரு கனெக்ஷன் கொடுப்போம். அதுதான் வந்து அந்த பேர் மீசோரெக்ஸ் ஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எனக்கு தெரிஞ்சு நிறையா வந்து இந்தியாவில் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ப்ராப்ளி இட் வாஸ் ஒன் ஆஃப் த மேபி த ஃபர்ஸ்ட் ஷண்ட் மீசோரெக்ஸ் ஷண்ட் இன் இந்தியா, ஆர் மேபி ஒன் ஆஃப் த ஃபியூ விச் ஹஸ் பின் டன். பண்ணோம். கடவுள் புண்ணியத்தில் நல்லா போச்சு. அன்இவன் ஃபுல் சர்ஜரி. பையன் கிளம்பி போயிட்டான்.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, சுடானுங்கிறனால நம்ம பெருசாக ஃபாலோவும் பண்ண முடியல. ஒரு 1.5 வருஷம் கழித்து கூட்டிகிட்டு வந்தாங்க பையனை. கூப்பிட்டு வந்திருக்கான், என்னன்னு கேட்டோம். நல்லா இருக்கியா, எல்லாம் நல்லா இருக்கான், ரொம்ப ஹாப்பி. ஏதோ சுடான்லேருந்து ஏதோ கொண்டு வந்து சாக்லேட்லாம் கொடுத்தா. என்னடான்னா, தங்கச்சியோட நான் ஹைட் ஆகிட்டேன் அப்படின்னு. ஹி ஹேட் அ கேட்சப் க்ரோத். பட் இந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை டாக்டர்? நார்மலாக இந்த ஹைட் ஆகிறது ரீசன் வந்து இதனால தான் இல்லை, இருக்குது. ஸோ நார்மலாக நிறையா வந்து க்ரோத் ட்ராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து குடலில் இருந்தும், எஸ்பெஷலி பேங்க்ரியாஸில் இருந்தும் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் லிவருக்கு போகும்போது தான் நம்ம நார்மல் பாடி மெட்டபாலிசம் இன்க்ளூடிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் நார்மலாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பேங்க்ரியாஸில் சுரக்குது. அது வந்து கரெக்டாக வந்து லிவருக்கு போனால் தான் ஓவரால் க்ரோத் அண்ட் மெட்டபாலிசம்லாம் நார்மலாக இருக்கும். அது போகாட்டியும் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, ஆனால் வந்து க்ரோத் ஸ்டண்டட் க்ரோத் ஆகிரும். ஸோ நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது திருப்பி வந்து அந்த க்ரோத் ட்ராஃபிக் ஃபேக்டர்னு சொல்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் திருப்பி லிவருக்கு போகும்போது க்ரோத் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி ஆகிடுது. ஸோ அது பண்ணோம். அந்த பையன் வரும்போது நல்லா க்ரோத் ஆகிருந்தான். ஒரு வருஷத்துலேயே வந்து 10-15 சென்டிமீட்டர் வளர்ந்துருந்தான். ஈ வாஸ் ஹாப்பி. அவங்க தங்கச்சியோட ஹைட் ஆகிட்டான்னு. அவனோட எங்களுக்கு ஹாப்பி. ஓகே, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலி ஒரு டிமாண்டிங் ப்ரொசீஜர் நம்ம பண்ணது ஒரு திருப்தி தான். அந்த ப்ரொசீஜர் பண்ணனால அந்த தம்பிக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னு நினைக்கும்போது அதோட எங்களுக்கு ரொம்ப திருப்தி. ஸோ ஐ ரியலி கான்ட் ஃபர்கெட் தட் பேஷண்ட் ஆல்சோ. ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் பேஷண்ட் வந்து என்னென்னா, என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட பாட்டி. நான் அப்போது சென்னையில் இருந்தேன். ஐ திங்க் 2014 or 15 இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பாட்டி வந்து டயக்னோஸ்ட் வித் கோலன் கேன்சர், பெருக்குடலில் புற்றுநோய் கட்டி. நிறைய பேர் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இருந்தாலும் வந்து ஃபேமிலி வந்து எஸ்பெஷலி அந்த பாட்டி வந்து ஷி வாண்டட் மீ டு ஆப்ரேட் ஆன் தட். அதே எனக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜாகவும் ஹானராகவும் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம ஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டோட பாட்டி அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ரெகுலராக பண்ணுறதா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. அதில் என்னென்னா, அந்த பாட்டிக்கு வந்து வயசு 96. 96 இயர்ஸில் அவங்க ஆப்ரேஷன். 96 வயசில் நான் யாருக்கு இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணதில்லை. அவங்களும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஷீ வாஸ் ஆல்சோ ஃபேர்லி ஹெல்த்தி. சரி, நான் கோயம்புத்தூருக்கு சென்னையிலேருந்து வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடி போச்சு. எக்ஸலண்ட் ரெக்கவரி. 40 வயசுக்காரங்களுக்கு எப்படி ரெக்கவரி அந்த மாதிரி ரெக்கவரி. தேங்க் காட். என்னன்னா சந்தோஷம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா பாட்டி வந்து இந்த வரைக்கும் நல்லா இருக்காங்க. இந்த 2023 வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் என் ஃப்ரெண்ட் வீடு ரொம்ப க்ளோஸ். அவர் வாரம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அட் வைஸ் நான் போவேன். ஒவ்வொருத்தரையும் போகும்போது ஃபஸ்ட்டு ரூமில் அந்த பாட்டி அங்கே தான் இருப்பாங்க. இப்போ நான் 96ல் ஆப்ரேட் பண்ணேன். இப்போ 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஷீஸ் லைக் 103 ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஐ தேங்க் காட். ஓ காட், இது வந்து இட் ஆல் இஸ் காட்ஸ் கிஃப்ட் தான் அப்படின்னு நினச்சிக்குவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர், அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் கர்நாடகாவில் இருக்கார். நாங்கள் பார்த்துட்டு ஒரு பேங்க்ரியாஸ் கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் ஆச்சு. ஆப்ரேஷன் அப்படின்னு வெளியில் சொன்னாலும் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்துட்டு ரீசர்ச் பண்ணோம். தென் வி தாட் தட் ஓகே, இது ஆப்ரேஷனோட இது வந்து மருந்து கொடுத்து நான் ஆப்ரேட்டிவாக கீமோ கொடுத்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் அட்வைஸாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பண்ணினோம், கீமோ கொடுத்தோம். அந்த பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு. ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, பட் இஸ் ரெக்கவரிங் வெல். திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க. வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராஃபி, அது வாட் யூ கால், ஒரு கேடயம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. எதுக்கு நான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சேதர் சார் நீங்கள் வந்து கரெக்டான அட்வைஸ் கொடுத்தீங்க. நீங்கள் சர்ஜங்கிறனால ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லாமல் இது ஆப்ரேஷன் வேண்டான்னு சொன்னீங்க. எத்தனை சர்ஜன்ஸ் வந்து இந்த மாதிரி கேஸு வந்து வந்தால் ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க, ஆப்ரேஷன் வேண்டான்னு சொன்னீங்க. அதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. வி ஆர் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ கரெக்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு உண்மையாகவே ஐ வாஸ் மூவ்ட் பை தட் ஃபேமிலிஸ் அப்ரிசியேஷன்.
ஆப்ரேஷன் பண்ணி நல்லாகி போயிட்டா அதுதான் வந்து இது நாள் வரைக்கும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்லாம் கிடச்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன பேஷண்ட் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்கிறது எனக்கு அதான் ஃபஸ்ட் டைமு. பட் ஐ ஃபெல்ட் ஹானர்ட் பை தட். நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர், அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் கர்நாடகாவில் இருக்கார். நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு பேங்க்ரியாஸ் கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் ஆச்சு. ஆப்ரேஷன் அப்படின்னு வெளியில் சொன்னாலும் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்துட்டு ரீஅசஸ் பண்ணோம். தென் வி தாட் தட் ஓகே, இது ஆப்ரேஷனோட இது வந்து மருந்து கொடுத்து நான் ஆப்ரேட்டிவாக கீமோ கொடுத்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் அட்வைஸாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பண்ணினோம், கீமோ கொடுத்தோம். அந்த பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு. ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, பட் இஸ் ரெக்கவரிங் வெல். திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க, வந்து ஒரு பெரிய ஒரு 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 ட்ராஃபி, அது வாட் யூ கால், ஒரு கேடயம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. எதுக்கு நான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சே தட் சார், நீங்கள் வந்து கரெக்டான அட்வைஸ் கொடுத்தீங்க. நீங்கள் சர்ஜங்கிறனால ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லாமல் இது ஆப்ரேஷன் வேண்டான்னு சொன்னீங்க. எத்தனை சர்ஜன்ஸ் வந்து இந்த மாதிரி கேஸு வந்து வந்தால் ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க, ஆப்ரேஷன் வேண்டான்னு சொன்னீங்க. அதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. வி ஆர் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ கரெக்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு உண்மையாகவே ஒரு ஐ வாஸ் மூவ்ட் பை தட் ஃபேமிலிஸ் அப்ரிசியேஷன். ஆப்ரேஷன் பண்ணி நல்லாகி போயிட்டா அதுதான் வந்து இது நாள் வரைக்கும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்லாம் கிடச்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன பேஷண்ட் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்கிறது எனக்கு அதான் ஃபஸ்ட் டைமு. பட் ஐ ஃபெல்ட் ஹானர்ட் பை தட். டாக்டர், பப்ளிக்லேருந்து வந்து ஒரு கேள்வி டாக்டர், ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலான்னு சொல்லி உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க டாக்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி தான் இது. என்ன அப்படின்னா, ஆல்கஹால் வந்து இன் லிமிட், இன் மாட்ரேஷன் வந்து ப்ராப்ளி நாட் ஹார்ம்ஃபுல் டு லிவர். பேங்க்ரியாஸ் வந்து எனி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கேன் காஸ் பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம்ஸ். பட் லிவரை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யூனிட் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னா 10 grams ஆல்கஹால் இருக்கக்கூடிய அளவு பேர் தான் ஒரு யூனிட் அப்படிம்போம். பியர் அப்படி எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் கம்மி, 250 ml தான் வந்து ஒரு யூனிட் இருக்கும். வைன் எடுத்துட்டோம்னா 76 ml, 75-76 ml ஒரு யூனிட் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். அதாவது 10 grams ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். பிராண்டி, விஸ்கி, ரம் இந்த மாதிரியான ஹார்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய ஆல்கஹாலில் வந்து 25-30 மில்லிலேயே வந்து ஒரு யூனிட் 10 grams ஆஃப் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். ஸோ எப்படின்னா, பர் டே வந்து விமனாக இருந்துச்சுன்னா தே ஷுட் நாட் கன்சியூம் எனி டே வந்து மோர் தென் 3 units ஆஃப் ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது. மென் வந்து 4 unitsக்கு மேலே வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது. வீக்லின்னு பார்த்தா வந்து விமன் வந்து 6 to 8 units ஆஃப் ஆல்கஹால் ஈக்குவலண்ட் வந்து சாப்பிட்டா வீக்லி. இதுக்கு கீழே சாப்பிட்டாங்கன்னா லிவர் யூஸ்வலாக பாதிப்பாகாது. மென் வந்து 10 to 12 ஆல்கஹால் யூனிட்ஸ் வீக்லி வந்து இதுக்கு கீழே சாப்பிட்டாங்கன்னா லிவர் வந்து பெருசாக பாதிப்படையாது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்ரேஷனில் சாப்பிடும்போது லிவர் வந்து மேஜராக பாதிப்படையாமல் தப்பிச்சுக்கும். ஸோ பட் இந்த லெவல் கீழே நம்ம வச்சுக்கிறது தான் நல்லது. அப்புறம் இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒகேஷ்னல் ட்ரிங்கர் அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, அவரோட கிட்னி லிவரில் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டாக்டர். சரி, ஒகேஷ்னல் ட்ரிங்கர்ஸ்க்கு வந்து லிவர் யூஸ்வலாக பாதிப்படையாது. Usually pancreas and kidney also is not affected by occasional drinking. பட் இருந்தாலும் ஐ பிலீவ் அவரோட கொஷின் வந்து ஒரு மாஸ்டல் செக்கப் மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் அவரோட கொஷின் நினைக்கிறேன். அப்படின்னா சிம்பிள் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிளாக வந்து சில பிளட் டெஸ்ட்டு, கிரியாட்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு வந்து வில் டெல் யூ அபவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு வந்து எடுத்தால் லிவர் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் அல்ட்ராசவுண்ட் வந்து கிட்னி அண்ட் லிவர் ரெண்டுமே வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஒருவேளை ஆல்கஹால் அதிகமாக இருந்தாலோ இல்லை உடம்பு பருமன் அதிகமாக இருந்தாலோ லிவரில் வந்து ஃபேட் படிஞ்சிருந்துச்சுனாலோ அல்ட்ராசவுண்ட் கேன் பிக் இட் அப். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம வந்து KMCHல ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபேட் மட்டும் இல்லை, எவ்வளோ தூரம் வந்து இந்த இறுக ஆரம்பிச்சிச்சு, ஃபைப்ரோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிறதும் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஃபைப்ரோ ஸ்கேன் மூலமாக கிளியராக வந்து நம்ம கணிக்க முடியும். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் சில பிளட் டெஸ்ட்டு அண்ட் அல்ட்ராசவுண்ட் இதிலே வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து லிவர் கிட்னியில் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும்.
டாக்டர் இந்த ஒரு கிட்னி இருக்கிறவங்க வந்து எத்தனை நாள் அவங்க சர்வை பண்ண முடியும் டாக்டர்? நார்மலாக இருக்க 2 கிட்னி இருக்கவங்க மாதிரி அவங்களால இருக்க முடியுமா, இல்லை இந்த ஒரு கிட்னிக்கு இவ்வளோதான் இயர் ஏஜ் லிமிட்? இல்லை, அப்படி இல்லை. அதாவது வந்து கடவுள் வந்து 2 கிட்னி கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு கிட்னியோடய வந்து ஒரு நார்மல் கிட்னியோட வாழ்க்கை ஃபுல்லாக வந்து வித்தவுட் எனி சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் வந்து இருக்க முடியும். அதனால் இஃப் த கிட்னி வாஸ் நார்மல் டியூரிங் த டைம் ஆஃப் டொனேஷன் ஆர் ரிமூவல், ஒரு கிட்னியோட, ஒரு நார்மல் கிட்னியோட லைஃப் லாங் வந்து எனி அதர் பர்சன் மாதிரி நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். பட் இங்கே ஒரு பப்ளிக்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அவங்களுக்கு 24 வயசாகிருக்கு, அவங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே இருக்காமா. இப்போ அவங்க கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறகு அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாதிரியான லிவர் ப்ராப்ளம் வருமானு கேட்குறாங்க டாக்டர். முக்கியமான கேள்வி தான். சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்க லிவர் ப்ராப்ளம் வந்து கிட்ஸுக்கு வரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்னென்னா ஃபேமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து அப்பா அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கும் வரலாங்கிற வியாதி இருக்குது, ரொம்ப ரேர். ஸோ இந்த பேஷண்ட்டோட கேள்விக்கு வந்து பதில் என்னென்னா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது சில டெஸ்ட்டுக்கு பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா வந்து இப்போலாம் வந்து NGS அப்படின்னு சொல்கிறோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம ஃபுல் டிஎன்ஏவே நம்ம வந்து செக் பண்ணலாம். NGSல வந்து ஃபுல் ஹோல் எக்ஸோம் சீக்வன்சிங் பண்ணி எந்த வகையில் ஜெனட்டிக்காக வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது ஜெனட்டிக் டிசீசஸ் இருக்கா, ஒன்று அப்படி இருக்கிற ஜெனட்டிக் டிசீஸ் வந்து குழந்தைக்கும் போகுமா அப்படிங்கிறது கிளியராக வந்து NGSங்கிற இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி டெஸ்ட்டில் வந்து நம்ம ஏதாவது குழந்தைக்கும் பரவுகிற மாதிரியான வியாதி இருந்தால் அவங்க வந்து அது கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அது குழந்தைய வந்து அடுத்த குழந்தைக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸோட வரிஸ் இது தான். இப்போ இருக்க குழந்தைங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, பீட்சா, பர்கர், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், கேக்ஸ், பேஸ்ட்ரிஸ். ஸோ ஆனால் குழந்தைய பார்க்க இப்போ லீனாக நான் ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் இது அவங்களுக்கு கிட்னியோ லிவரோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அவங்க ஹெல்த் இஷ்யூ ஆகுமா டாக்டர்? கண்டிப்பாக. இது இட்ஸ் அ காஸ்ட் ஆஃப் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி. இதெல்லாம் வெஸ்டர்னைசேஷன் ஆகும்போது இந்த இதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டிலேயே இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனால ப்ராப்ளம்ஸுங்கிறது ரொம்ப ஆப்வியஸ் ப்ராப்ளம் இஸ் தே கண்டெயின் லாட் ஆஃப் எம்டி கேலரிஸ். அதனால் தே டென்ட் டு காஸ் வெயிட் கெயின். வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னாவே வந்து இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சோ மெனி டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஃபேட்டி லிவர், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அப்புறம் வந்து லேடிஸ்க்கு வரக்கூடிய அந்த பிசிஓ ப்ராப்ளம்ஸ், அது இதுன்னு இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் வெயிட் கெயின். அதனால் ஜங்க் ஃபுட் இஸ் ஆப்வியஸ்லி நாட் குட் ஃபார் ஹெல்த் அட் ஆல். டைரெக்டாக லிவரை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா ஐ திங்க் இட் மோர் காமன்லி வில் அஃபெக்ட் த லிவர் இன்டைரக்ட்லி பை காசிங் ஒபிசிட்டி அண்ட் ஃபேட்டி லிவர். Apart from that, all junk food contains preservatives. We don't know எந்த ப்ரிசர்வேட்டிவோட சைடு எஃபெக்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. எவ்வளோக்குள்ள ப்ரிசர்வேட்டிவ் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அவ்வளோக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து கிட்ஸ் வந்து அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது நம்ம எல்லா பேரண்ட்ஸோட கடமையும் கூட. we have to take it seriously. We should not allow our kids to become addicted to in the junk foods. பட் பெண்களுக்கு வந்து பொதுவாகவே ஒரு விஷயம், ரெட் வைன் குடித்தா கலர் ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறது வந்து ஒரு மைண்ட் செட் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அது உண்மையா டாக்டர்? வைன் குடிக்கிறதுனால ஸ்கின் டோன் சேஞ்சஸ் வருமா, அது ஒரு நல்லதும் கூடியா பெண்களுக்கு? எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல. ரெட் வைன் குடித்தனால வந்து ஸ்கின் கலர்லாம் எந்த வகையிலும் சேஞ்ச் ஆகாது. நிறைய வைன் குடித்து சிரோசிஸ் வந்துச்சுன்னா லிவரில் வந்து பிக்மெண்டேஷன் வேணால் வரும், உடம்பு ஃபுல்லாக கருப்பாகிறது வேணால் நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன குடித்தாலும் அது வந்து பாடி வந்து அதை வந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த வைனை வந்து மோஸ்ட்லி வந்து ஆல்காலையும் பிரித்து எடுத்துகிட்டு அது யூரினாக மாற்றிடும். அதனால் இந்த கேள்வி வந்து இட்ஸ் அ நல்ல இம்பார்ட்டண்டான கேள்வி. இட்ஸ் அ மிஸ்கன்செப்ஷன். அது தவறான ஒரு பிலீஃப். அது ரெட் வைன் குடித்தா வந்து ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறது வந்து தப்பு. அந்த மாதிரி இல்லை. மாறா அது சிரோசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக கருத்து போகலாம், பிக்மெண்டேஷன் வரலாம், அது வேணால் ஆகலாம். அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்கின் கலர்லாம் இம்ப்ரூவ்லாம் ஆகாது. டாக்டர், இன்னொரு பப்ளிக்லேருந்து ஒரு கேள்வி வந்துட்டு டாக்டர், அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ரெகுலராக, இப்போ வந்து அவர் நிறுத்திட்டாரு. பட் அவருக்கு அந்த வித்ட்ராவல் சிம்டம் அப்போ இருக்குது அப்படிங்கிறார். வித்ட்ராவல் சிம்டம்னா என்ன டாக்டர்? இந்த டேர்ம் என்ன? அதாவது ரொம்ப வருஷமாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வந்து
சடனாக நிறுத்தினா இந்த பாடி வந்து ஒரு வகையான சில சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பாடியில். என்ன அப்படின்னா கோபம், இரிட்டபிலிட்டி, கை நடுக்கம், அப்புறம் தூக்கம் வராமல் போகிறது, வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக குடிக்கிறவங்க திடீர்னு நிறுத்தினா இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் எல்லாம் வரலாம். இதை தான் நம்ம விட்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து சம்டைம்ஸ் சிவியராக போச்சுன்னா ஃபிட்ஸ் கூட வரலாம். அதனால் வந்து ரொம்ப வருஷம் குடிக்கிறவங்க வந்து திடீர்னு வந்து டாக்டர் சொன்னார்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து ஒரு சூப்பர்விஷன் இல்லாமல் நிறுத்தக்கூடாது. வித்ட்ராவல் சிம்டம்ஸ் கேன் பி லைஃப் த்ரெட்னிங் ஆல்சோ. அதனால் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பல வருஷமாக குடித்தவங்க சரி ஓகே நம்ம வந்து ஃபார்ம் ஆயிடலாம், ட்ரிங்க்ஸை நிறுத்தலாங்கும்போது தே ஹாவ் டு கெட் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். சும்மா இல்லை சார் நான் வீட்டில் போய் எல்லாம் நிறுத்திடுவேன் அப்படின்னு போகக்கூடாது. இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நாட் ஒன்லி வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கறது, குரூப் கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லாமல் இதுக்குன்னு சில மாத்திரைகள்லாம் இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ஆல்காலோட எஃபெக்டை வந்து பாடிக்கு கொடுத்துட்டு ஆல்கால் நிறுத்திட்டு இந்த மாத்திரை வந்து படிப்படியாக குறைச்சி பண்ணக்கூடிய மாத்திரைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறது தான் சேஃப். அப்போ தான் இந்த விட்ராவல் சிம்டம்ஸ் எல்லாம் சிவியராக வராது. இன்ஃபேக்ட் வந்து சில மாத்திரை வந்து கொடுத்தா இந்த ஆல்கால் பார்த்தாவே எரிச்சல் வர மாதிரி பிடிக்காமல் பண்ணுறதுக்கான மாத்திரையும் கூட இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப வருஷமாக ஆல்கால் அப்யூஸ் பண்ணிவிட்டு ரிஃபார்ம் ஆயிடலாம், திருந்திடலாம், இதை விட்டுறலான்னு நினைக்கிறவங்க வந்து தே ஷுட் டேக் ஸ்பெஷலிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் ஹெல்ப் அண்ட் தென் டூ இட் இன் அ வெரி சிஸ்டமேட்டிக் மேனர். சும்மா நான் போய் நிறுத்திடுறேன்னு போயிட்டு வந்தால் நாட் ஒன்லி இட்ஸ் டேஞ்சரஸ், திருப்பி ரெக்கரன்ஸ் ஆகிடும். ஒரு 10 நாள் நிறுத்துவாங்க, 1 மாதம் நிறுத்துவாங்க, 1.5 மாதம் நிறுத்துவாங்க. இன்வேரியபிளி தே ஆல் start taking alcohol again and come back with again the same problem. Now get proper psychiatrist help, specialist help and do it in a safe manner.